தேங்க்யூ டெனிசன் சார். அடுத்ததாக ஜேபி ஃபார்ம் நிறுவனர் பழனீஸ்வர் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். பழனீஸ்வர் சாரும் கிள்ளிக்குளம்ல வேளாண்மை கல்லூரியில படித்த ஒரு வெரி குட் ஓகே, வெரி குட் வெரி குட். அவரை பேச அழைக்கிறேன். ஒரே ஒரு நம்ம இது சார்பா ஒரே ஒரு கோரிக்கை தான். இப்ப மண் பரிசோதனை நிலையம் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப முன்னோடியா இருந்தது. மற்ற எந்த மாநிலங்கள் பண்றதுக்கு முன்னாடியே, தேசிய திட்டங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை ஒரு தனியா ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விங்கா வச்சுட்டு இதுக்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நம்ம என்னன்னா, இன்னும் அந்த மண் பரிசோதனைங்கிறத வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா எதுலையுமே நம்ம முன்னோடியா இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு இது வந்து இதுல வந்து முன்னோடியா கொஞ்சம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பின்தங்கிருச்சோ அப்படிங்கிற மாதிரி, பின்தங்கிறதுன்னு கூட சொல்லல, இன்னும் சில தொழில்நுட்பங்களை சேர்த்துக்கலாம். இப்ப பொதுவா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தப்ப கூட சில பேச்சுகள் வந்து மில்லிபீடு, ஆர்த்ரோபோட்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசினாங்க. அதை சார்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உலகம் முழுக்க வந்து அக்ரோ எக்காலஜிக்கல் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமா எடுத்து போற நேரத்துல மண் பரிசோதனைகள்ல வந்து பயாலஜிக்கல் கண்டென்ட்டை வந்து உள்ளுக்க வந்து ஒரு பேராமீட்டரா உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா மலட்டு தன்மை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த ஒரு பகுதியில, அந்த இருக்கக்கூடிய நிலப்பகுதியில எவ்வளவு பயாலஜிக்கல் மேட்டர் இருக்கு அப்படிங்கிறதும் அந்த மண் வளத்தோடைய ஒரு குறியீடா இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு அதற்கான தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. எவ்வளவு உயிர் வளம் அங்க இருக்கு, ஒரு கிராம் மண்ல வந்து மைக்ரோபயல் மட்டும் இல்ல, மில்லிபீட்ஸ், சென்டிபீட்ஸ், ஆர்த்ரோபீட்ஸ், மத்த எத்தனை ஜீன் பூல் அங்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் அதோடைய மண்ணுடைய உயிர்ப்பு தன்மை இருக்கும் அப்படிங்கிறது. இத வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முன்னோடியா இருக்கிறதுனால இத வந்து ஒரு பட்சாத்தியமாவோ இல்ல ஒரு ஆராய்ச்சியிலேயோ, ஒரு முன்னோடியான ஒரு மண்வள ஆராய்ச்சியிலேயாவது நம்ம தமிழ்நாடுல வந்து இந்த உயிர் வளங்களை ஒரு ஜீனோம் இதுல வந்து அனலைஸ் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நம்ம பேசக்கூடிய இந்த இயற்கை விவசாயத்தை இன்னும் அடுத்த தளத்துக்கு உயர்த்த முடியும். நம்ம இப்ப கார்பன் பத்தி நிறைய பேசியிருக்கோம். சார் டெனிசன் சார் அருமையா சொன்னாரு, அந்த 1% கார்பன் வந்த பிறகுதான் நம்மளால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியும். கார்பன் நம்மகிட்ட இல்லவே இல்லை. அதனால நம்மளால வந்து பல சிக்கல்கள் இருக்கு, உயிர்கள் அதுல சேர. இப்ப சேர்த்தாலும் நம்ம கார்பனை சேர்த்த பிறகு டைரக்டா அதுல ரிஃப்ளெக்ட் ஆக போறது வந்து எவ்வளவு அங்க உயிர் வளம் கூடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பயிர் சத்துக்கள்ங்கிறது வந்து அதுக்கு அடுத்த கட்டம். ஆனா உயிர் வளங்கள் கூடிச்சுனாலே அது பயிர் சத்துக்களை வந்து ஆகாயத்துல இருந்து கிரகிச்சு கொடுக்கலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா பண்ணலாம், மினரலைசேஷன் பண்ணலாம், இந்த என்சைம் ஆக்டிவிட்டி எல்லாம். ஆனா அந்த உயிர் வளங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து ஒரு மண்வள பரிசோதனையில முக்கியமான ஒரு பங்காகி இப்ப உலகம் முழுக்க பேசப்படுற நேரத்துல நம்ம தமிழ்நாடு ஆராய்ச்சி இதுலயும் இதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய பாம்கிரேஜிஸ் போற மூலமாக சாருக்கு ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பழனீஸ்வர். அருமையான நண்பர் என்னுடைய தம்பி பழனீஸ்வருடைய கோரிக்கை, அவருடைய சஜஷன் வந்து வெரி குட் சஜஷன். ஆக்சுவலா வேளாண்மை துறையில ஜோவுக்கு தெரிஞ்சிருக்கும், கெமிஸ்ட்ரி அல்லது ரிசர்ச்ங்கிறது தனி பிரிவாக செயல்பட்டு வந்தது. அதனுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய வேளாண்மை பட்டதாரிகள் கூட உணரவில்லை. அந்த ஒரு விங் தனியா இருக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை உணரவில்லை. டிபார்ட்மெண்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ஏன் எல்லாருமே ஒன்னாதானே படிச்சிருக்கிறோம், ஏன் எனக்கு வேலை பார்க்க மாட்டேன், அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. ஆனால் அதுல ஒரு சம்பூர்ணராமனையோ ஜானகிராமனையோ ஒரு ஓவர் நைட்ல உருவாக்கிற முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாயில் சர்வே வந்து RSS எக்கனாசாயன் சாயில் சர்வே பண்ணிட்டு அடுத்த DSS பண்ணுவதற்கு அங்கே ஆள் கிடையாது. அது ஒரு சிக் யூனிட்டாக மாறிவிட்டது. அது துறையில ஏற்பட்ட சில மாற்றங்கள் ஒரு முக்கியமான காரணம். சாயில் சர்வேல எத்தனையோ சாயில் டாக்ஸானமியில வந்து புது சாயில் சீரீஸை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை வந்து நேஷனல் லெவல்ல கொண்டு போய் அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு நம்ம துறையில அது இல்லாமல் போனது ஒரு குறைபாடு நிச்சயமாக. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மைக்ரோநியூட்ரியன் மிக்சர் வந்து ஃபார்முலேட்டட் பை த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் செக்ஷன் பை கண்டக்டிங் ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ். ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு வேளாண்மை துறையில வந்து அதுக்கு உண்டான அமைப்பு அது இல்லைன்னு தான் சொல்லணும். அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். ஆனா ஒரே ஒரு காரியம், நீங்க சொன்ன மாதிரி வெறும் கெமிஸ்ட்ரியில வந்து நம்ம வந்து NPK அப்படின்னு சொல்லி பண்றது மட்டும்தான், ஆர்கானிக் கார்பன் மட்டும் இப்ப நம்ம வந்து சாயில் டெஸ்டிங்ல இருந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கொடுத்தது அவர் ஒரு அருமையான சஜஷன். அந்த மைக்ரோபியல் கவுண்ட்ஸ் எப்படி இருக்கு, அந்த சில விஷயம். பேசிக்கலி மிஸ்டர் பழனீஸ்வர் இஸ் மைக்ரோபயாலஜிஸ்ட், அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜிஸ்ட். அதனால அவர் கொடுத்த ஒரு சஜஷன் வந்து அருமையான சஜஷன்.
அண்ணாச்சி ஜோ தான் அதுக்கு வந்து இந்த ஃபோரத்தின் மூலமாக அதுக்குரிய முயற்சியை எடுக்குமாறு அந்த